பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாத நன்மைகளால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தில் எபிரேயர் எழுத புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 14-15. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமேன். என் கண்பார்களே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே என் மேல் சத்தியமா என் மகளே என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நான் எதை எடுத்தாலோ நான் எதை செய்தாலோ அது தோல்வியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த நாளில் எந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லையா, ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர். ஏசப்பா இந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். வெறும் ஆபிரகாமுக்கு மாத்திர கர்த்தர் இந்த வாக்கு கொடுக்குற அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஏசப்பா இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கா. நீங்கள் விசுவாசித்தது இந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண செய்வார். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஏசப்பா வாக்கு கொடுத்தா, ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஏசப்பா ஒரு வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். ஒருவேளை அநேக நாட்களாக ஏசப்பா உங்களுக்கு கூட அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறி என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்துவத்துக்காக காத்திருந்து அதை பொறுமையாய் பெற்றுக்கொண்டானோ அதே போல நீங்களும் ஏசப்பாவுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது ஏசப்பா வாக்குத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையாக நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நோக்கி செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலையை கூடப்பா என் ஜனங்கள் எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக உம்மை நோக்கி செபிக்கிறாங்களோ, நீங்கள் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்காங்க, சகல ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. ஆபிரகாம் எப்படி பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போலப்பா என் ஜனங்களை பொறுமையாய் காத்திருந்து ஜெபத்தில் காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்பா அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.